ஓசிபி ஆடுறவங்க இன்னி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மீட் வர்சஸ் டிகே தான் பார்க்க போகிறோம். டிகே நான் தானிஷ் கிங், என்னோட நண்பர், வடக்கு நண்பர். பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழ் தெரிஞ்சிச்சு, அதனால எனக்கு அவருக்கு மேட்ச்சு, ரூம் கார்டு மேட்ச்சு பிஜிஎம்ஐயில். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லுவேன், தெய்வமே ஆரம்பித்தேன். பட் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன நடந்தது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுகுண்டு கையில் வச்சு வெடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, இறங்கி கட்ட கட்ட கட்டன்னு ஓடினேன். எதுக்கு ஓடணுன்னு மட்டும் பாருங்கள். இறங்கி போனேன், எதுக்கு போனேன் அதுதான் இங்கே டவுட்டு. பாருங்களேன், போனேன் சட்டில் போய் அவன் எடுத்து போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் இங்கே நிற்கிறேன், அதான் நின்று போட்டான். நான் அப்புறம் டான்ஸன் போயிட்டு இருந்தேன், ரொம்ப தும்புக்காச்சு போகணுன்ற மாதிரி அழிச்சு விட்டான். ஏன்டா இப்படி பண்ணுற வடக்கு நண்பரே அப்படின்ட்டு இங்கே பார்த்தா டக்குன்னு இங்கே தான் நான் போட்டு ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் போட்டு அழுத்தனேன். அப்புறம் கண்ணு ரீலோட எடுத்து டான்ஸனு அப்புறம் செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான் எனக்கு. அதனால மேலே வந்துட்டு அழுத்தி பிடிச்சிட்டேன். அப்படியே நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஏய் என்னை வச்சு நீ காமெடி பண்ணலையே. அஃப்கோர்ஸ் நான் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கிரனேடை கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் அங்கே தான் வரான்னு கணிச்சிட்டான். பட் கிரனேடை சீக்கிரமாக போட்டேன், அதனால் அவன் தப்பிச்சிட்டான். பாருங்கள், கெஸ்ட் பஸ்ஸில் தப்பிச்சிட்டான். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் வர வரைக்கும். கன்று வேறு அப்பப்போ ரீலோட தொலையுது. அது வேறு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டக்குனு இந்தாண்ட வந்தோடனே என்ன பண்ணேன், அவன் அப்படி தான் ரொட்டேட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு எதிர்னேன். பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களேன், போய்கொண்டே இருந்தேன்னா அப்புறம் பாருங்க அப்படின்னு ஒரு எமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேட்ச் சூழ் பிடிக்கும். பாருங்கள், நான் அங்கேயே நின்றுருப்போனா டிகே ஒரு ப்ரோ பிளேயர், அவரு வச்சிருக்காரு யூடியூப் சேனல். பட் இஸ் நாட் புட் கேமிங் வீடியோஸ். ஆனால் நீங்கள் பொறிச்சிருந்தா போய் பாருங்கள், ஒரு சிறப்பான தரமான எண்ணெய் போட்டு அழுத்தழுத்து அழுத்துவார் டிகே. பாருங்கள், நான் இங்கிருந்து அந்த கண்டெய்னர் மேலே ஏறிடுவேன். 2 முறை ட்ரை பண்ணி ஏறி தொலைஞ்சிருவோன்னா நான் எப்படி அழுத்தினார்னு தெரியல, அழுத்திடுவார். அழுத்தி பிடிச்சி நம்ம வடக்கு நண்பர் ஜெயிச்சிருவார். 2 ரவுண்டு, நம்மளும் 2 ரவுண்டு, அவர் 2 ரவுண்டு ஈக்குவலாக போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ பாருங்கள், ஏற முடியல, ஏறிட்டு இருந்தேன்னா இப்போ பாருங்கள், ஒரே நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ அப்படி சுற்றிட்டு போகிறேன்னா இங்கிட்டு போய் ஏறுவேன், டேமேஜ் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவேன், அழுத்துவேன். திரும்ப என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், அழுத்திக்கிட்டு இருந்தேன். நான் ஒழுங்கிட்டு இருந்தேன், எதுக்கு வெளில வந்தாலே தெரியாமல் ஹெட்டில் போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தேன். எப்படி சாவலன்னு தெரியல, ஹெட்டில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வேணால் ரீப்ளே கூட பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹெட்டில் அடித்து இந்த பிஜிஎம்ஐக்கார ஹெட் ஷாட்டே விட மாட்டோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் நடக்குது? வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிரெனேடு கையில் வச்சுருக்கேன்னா பாருங்கள். இப்போ கிரெனேடு கையில் வச்சுருக்கேன், அவன் வர்றதை பார்த்துட்டேன். டக்குன்னு வரும்போது கிரெனேட் தூக்கி போட்டால் நானே விட்டு சேர்த்துட்டேன். இதுக்கு தான் தண்ணி சுடுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. நானே என்னை பாம்பு போட்டு சாவடிச்சுக்கிட்டேன். அடுத்து இவன் முன்னாடியே இருப்பான், வச்சு பீனைக்கு வடக்கு நண்பரை எழுதி பிடிச்சாச்சு. இவன் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாருங்கள், ஒரு சூப்பர் மூமெண்ட் கொடுத்துருப்பேன். எப்படின்னா அவன் இடத்துக்கே போய் நின்றுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சிம்பிளாக நவுற கூட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். படுத்துக்கிட்டு சொல்லலாம், உட்காந்துட்டு சொல்லலாம், எதுவுமே பண்ண மாட்டார் நம்ம வடக்கு நண்பர். நான் என்ன பண்ணுறது தெரியல, டக்குன்னு எதிரி வந்து கம்பாக்கு கொடுத்துருவாரு. ட்ராப் பண்ணுறது, தோக்க போகிறேனான்னு பேக்க முடிச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு கிரெனேட் தூக்கி போட்டுருவேன். இன்னும் 6 நிமிஷம் இருக்குது, பார்த்துக்கலான்னு போவேன். கிரெனேட் தூக்கி போட்டேன்னா இந்த மேட்ச் பாருங்கள். அதுக்கப்புறம் போய்கொண்டே இருப்போனா பாருங்கள், அது கொஞ்சம் இருமல் வந்துடுச்சு. ஸ்டாப் பண்ணி ரெக்கார்டு பண்ண வாய்ஸ் ஒரு அங்கே நின்றுக்கிறத பார்த்துட்டேன். இப்போ நான் வெளியில் அவன் சுற்றிட்டு வரான்னு எனக்கு தெரியாமல் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேம் அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, விளையாடும் போது அவன் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான்னு நினச்சேன். பாருங்கள், இப்போ எப்படி நான் திரும்ப போயிடுவேன்னா ஃப்ளாஷ் பம்ப் எடுத்து போட்டு வந்துடுவான், இந்தானே வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ரியில் பூந்து வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது உள்ளே ஓடிடுவேன், எனக்கு தெரியவே தெரியாது. கண்ணை போட்டு நான் மட்டும் ஓடுற பட்டனை வச்சுட்டு ஓடுவேன்.
அதுக்கப்புறம் வச்சு எழுத்து விட்ருவேன். அப்புறம் வச்சு எழுத்திடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேசிக்கே ஓடிடுவேன். ஹெல்த் இல்லை அவங்க வந்தானா அப்புறம் வச்சு எழுத்து விட்டுருவான் நம்மளை. அதனால மேலே போய் மறந்துட்டேன். வர வரைக்கும் வெயிட் பண்ணுறா பார்த்து போனேன். அவன் டக்குன்னு வருவான் பாருங்க. நான் போகிறப்ப நான் எகிரி போய் வெஸ்ட் எடுக்கலான்னு போவேன். இந்த மேட்ச் இருக்கும், நெக்ஸ்ட் மேட்ச்சு இப்போ நான் போவேன். அவன் பேசிக்கே போய் எழுத்து போகிறேங்க. அவன் பேசிக்கே போய் எழுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க அவன் பேசிக்கே பறந்து போகிறேன். அங்கே பார்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கில்லுலாம் இந்த வடக்கு நண்பர் மட்டும் தான் கொடுப்பாரு. கில்லு நண்பர், வடக்கு நண்பரின் தோழன் வசி அப்படின்னு ஒரு 4 டைடாக்கர் போட்டு விட்டு நான் இந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அவனை பார்க்கல வடக்கு சமையார். அப்புறம் போட்டு உக்காந்துட்டு போய் எழுத்துருவான். இதுதான் இந்த ஹோல் மேட்ச்சில் நான் பண்ண மொத்தமான சம்பவம். உட்காந்துட்டு இருக்க அவன் எவ்வளோ ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அக்கௌண்ட்டோட போயிடுச்சு. என்னென்னையும் ஹேக் பண்ணிட்டோம். அது ரெக்கார்ட் பண்ண போகணும். வேறு கூகுள் டிக்கெட் எப்படி எடுக்குதுன்னு தெரியல. இந்த லாங் ஷாட்டில் ஒரு இது ட்ரை பண்ணுவேன். பட் அது போய் தொலையே மாட்டேங்குது. நமக்கு லாங் ஷாட்டே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட். நான் வச்சுருக்கிறது தாம்சன். எப்படா லாங் ஷாட் அடிப்பேன்னு தானே கேட்குறீங்க. அது நான் ஒன்று பண்ணுவேன். அவன் பின்னாடி வந்துடுது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னை வச்சு முடிச்சுட்றோம். அவ்வளோதான். அப்படியே நீங்கள் நினைப்பீங்க இருங்க பயணி போகிற இடத்துக்கு போடுவோன்னா பாருங்கள். இருங்க பயணி போகிற இடத்துக்கு போட்டுருவேன். அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். இருந்தாலும் வெடிக்கும் அந்த கிரனேடை. இப்போ அவன் எல்லா மேட்சும் இப்போ ரைட் சைடாக சுற்றிட்டு வரோம் பாருங்க. இப்போ டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறான், திரும்ப கீழே ஜம்ப் பண்ணுறான். இந்த போய் இப்போ ஏறி போய் வெஸ்ட் எடுத்துருவேன். இப்போ வெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபேக்ட்ரி ஓரமாக போயிட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்ட்ரி ஓரமாக போயிட்டுருப்பேன் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் பேசிக்கே போயிடுவேன். எங்கடா இருக்க தம்பி நானும் வந்து பார்த்தா ஆளே காணோம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்க்குறேன். நான் பார்த்தா எனக்காக அங்கே வெயிட் வந்துருக்காரு சார். போட்டு எழுதிட்டேன். இதுக்கு பேர் தான் எண்ணெய மாதிரி மறைஞ்சடிக்கிறாராம். நானே சுத்து சாமி. ஃப்ரீ ஃபயரில் நாங்களாம் ப்ரோ பிளேயர்ஸு. இது பிஜிஎம்ஐன்னு வந்துட்டா நான் ஃப்ரீ ஃபயர் வேணால் பாட்டாக இருக்கலாம். பட் பிஜிஎம்ஐயில் ப்ரோ பிளேயர். படுத்துக்கிட்டே அடிக்கலான்னு பார்ப்பேன். பட் படுத்துக்கிட்டு அடிக்க முடியாது. அதனால தள்ளி போயிட்டு கீழே படுத்துட்டு வரலான்னு பார்த்தா பட் அது முடியல. பிஜிஎம்ஐக்காரன் அப்படி தான் கூத்து வச்சுருக்கான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டே இருப்போம். எங்கடா போகிறோன்னு ஒரு கேப்பில் அடித்து முடிச்சிடுவோம். பக்கத்துலேயே இருப்போம். நான் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடியே நின்றுருப்பான் போல இருக்குது வடக்கு நம்பரு. அந்த வடக்கு நம்பரை நான் கவனிக்காமல் போய் அவனை முடிச்சு விட்ருவாங்க. சில இந்த கடைசியில் அவன் படுத்துட்டே சுட்டுருப்போம். நான் போய் முட்டிலே வைப்பேன். கோல் 40 பட்டின்னு 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது. என்னடா பண்ண போகிறேன்ட்டு நானும் கல் மேலே ஏறி படுத்துக்கிட்டேன். அவன் அங்கேருந்தே எனக்கு ஒரு லாங் ஷாட் வைக்கலான்னு பார்ப்பான். பட் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இருந்தாலும் இங்கே தான் படுத்துக்கிட்டு இருப்பேன். இங்கேயே படுத்துட்டு இருந்தேன். அடுத்து அவன் பேச கணிக்கிறவனால நவுந்து போய் அடிச்சிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட் நான் ஃபாலோ பண்ணுறேன் டீம் டெத் மேட்சோட ட்ரிக்ஸு. நம்ம ஒரே இடத்துல மட்டும் எனிமிக்கு நிற்கிறோன்னு தெரிஞ்சிடக்கூடாது. பிளேஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அடிக்கும் போது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிஎம்ஐ பிளேஸ் ஃப்ரீ பிளேஸ் ஆல்சோ. நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் வேறு போயிடுச்சு. இந்த வீடியோஸ் இந்த சேனலில் நிறைய ஒரு வீடியோஸ் தான் பாருங்க. அப்புறம் ஒரே ஒரு மூமெண்ட் தான் கொடுப்பேன். நேராக அவன் செவத்தில் கொடுப்போம். நான் போய் அழுத்திடுவேன். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. 6-11 எப்படி நாங்கள் ஜெயிக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியில் நான் இங்கே ஒளிஞ்சிக்கலான்னு போய் பார்ப்பேன். இந்த இது மேலெல்லாம் ஏறி பார்ப்பேன். ஏறிடுவேன். அங்கேயே படுத்துருவேன். திரும்ப கீழே வந்துடுவேன் தெரியாமல். சரி இங்கேயே கீழே வந்தாச்சு வேலைக்கு இங்கே பார்த்துக்கலான்ட்டு 3 வேலை ஸ்ட்ரீட்டில் இருப்போனா. ஸ்ட்ரீட்டில் போனால் எதாவது எக்ஸ்ட்ரா ரிவார்டு கொடுப்பானுங்கன்னு 3 வாட்டி சாவாமலே அவனை அடிச்சிருக்கானா. அது ரிவார்டு கொடுப்பானுங்கன்னு அவன் பிளஸ்க்கு போயிட்டான். அது உள்ளெல்லாம் பூந்துட்டான். கடைசியில் அது உள்ளே பூந்து எங்கடா போனால் நானும் வீண் தர்றேன் உட்காந்துட்டேன். சரி வரட்டும் எப்படியா இருந்தாலும் கடைசியில் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அவன் அங்கே ஏன் பிளேஸ்க்கு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நானும்
சறுக்கி 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 சறுக்கு மரம் விட்டுட்டு ஓடிக்கொண்டே இருந்தனா அப்புறம் பார்த்தா ஃபேக்ட்ரி இந்த பக்கம் இருக்கான்னு நினச்சேன். கடைசியில் நம்ம பேசிட்டு போய் பார்ப்போம் அங்கே ரேப் மேலே ஏறுவாங்க. செம்ம கடுப்பு ஆயிட்டான். ஏன்டா என் பிளேஸ் நீ எப்போ ரேம் மேலே ஏறான்ட்டு இன்னும் 36 செகண்ட் தான் இருந்துச்சு. நானும் ஏறி போய் இப்போ கூட நான் ரேம்பில் ஏறி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எப்போ வந்தாலும் அடி தாண்டி ஹெட்ஷாட் தாண்டி இங்கேருந்து அடிச்சானு என்ன அடிச்சல இப்போ வாரி கொடுக்குற ஹெட்ஷாட்டுன்னு நின்றுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வடக்கு நண்பர் நான் தோத்தாலும் பரவாயில்ல 7லே தோத்துக்கிறேன்ட்டு நின்ட்டாரு. என்னை 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இறக்கா உடனே நின்ட்டார் அங்கே. அதுக்கப்புறம் அவங்க சைடில் வந்து அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 5 செகண்ட் தான் இருந்துச்சு. நான் போகிறதுக்குள்ள